அனைவருக்கும் வணக்கம் மாஸ்டர்ஸ். முதல்ல நம் குருஜியான பிரம்மர்ஷி சுபாஷ் பத்ரிஜி அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வணக்கங்களை தெரிவிச்சுக்கிறேன் மாஸ்டர்ஸ். மகாவதார் ஃபவுண்டேஷன் குருக்களுக்கு என்னுடைய நன்றிகள் தெரிவிச்சுக்கிறேன். இங்க வந்திருக்கிற எல்லா மாஸ்டர்ஸ்க்கும் ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். என் பேர் ஸ்ரீனிஜா. ஸோ இன்னைக்கு நம்ம பகவத்கீதை தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா? அடுத்த ஸ்லோகங்கள் நம்ம பார்க்க போறோம் மாஸ்டர்ஸ். ஏன்னா எல்லா ஸ்லோகமும் கிட்டத்தட்ட நமக்கு கேட்க இல்லைன்னா எல்லா மீனிங்ஸுமே ஆகட்டும், இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சதுதான் இல்லையா? எதுவுமே நமக்கு புதுசு ஒன்றும் இல்லை. இந்த டாபிக்ஸ் எல்லாமே அப்புறம் என்ன மாதிரி நம்ம பண்ணணும், என்ன மாதிரி தாட்ஸ் நமக்கு தெரியும் மாஸ்டர்ஸ் இல்லையா? ஆனா ப்ராக்டிக்கலா வரும்போது அது நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடிய மாட்டேங்குது. ஏன்னா எங்கேயோ ஒரு பாஸ் அப்படின்றது இருக்கு மாஸ்டர்ஸ். நீங்க கண்டினியூ பண்றீங்க, இத இம்ப்ளிமெண்ட் பண்றீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லது மாஸ்டர்ஸ். ஏன்னா இதெல்லாம் நம்ம கேட்கறத விட இது அப்படின்னுட்டே இல்லை, எந்த ஒரு நம்ம இந்த மாதிரி ஆன்மீக சப்ஜெக்ட் நம்ம கேட்டாலுமே எது நமக்கு மனசுக்கு டச் ஆகுதோ அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம லைஃப் ரொம்ப நல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் நம்ம தினமும் நம்ம என்ன டாபிக்ஸ், என்ன ஸ்பிரிச்சுவாலிட்டி, இன்னும் என்னென்ன இருக்கு, இது எல்லாமே இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? தெரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளுடைய லைஃப்ல இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியும் மாஸ்டர். ஒரு டாபிக் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு கருத்து எடுத்துக்கோங்க, அதை அட்லீஸ்ட் நம்ம லைஃப் என்ன பண்ணுவோம்னா ஸ்டார்டிங் நம்ம 40 நாள், இப்போ 3 மாதம் அப்படின்னா ரொம்ப கஷ்டம் எல்லாருக்குமே. ஒரு நாள் எடுத்துக்கணும் மாஸ்டர்ஸ். இன்னைக்கு ஃபுல்லா நான் பாசிட்டிவ் வேர்ட்ஸே நான் பேசணும், யாரையும் நான் விமர்சிக்க கூடாது, அந்த மாதிரி நம்ம ஒரு நாள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி இந்த நாள் முடிஞ்சிருச்சா, ஓகே அடுத்த நாள் ஓகே இந்த ஒரு நாள் நான் பாசிட்டிவ் வேர்ட்ஸே நான் பேசணும், யாரையும் நான் புண்படுத்தாம பேசணும் அப்படின்ட்டு நம்ம வச்சுக்கணும் மாஸ்டர்ஸ். இதெல்லாம் இம்ப்ளிமெண்டேஷன் த்ரூ ஓன்லி பை மெடிடேஷன் மாஸ்டர்ஸ். இந்த யோகம், இந்த மெடிடேஷன் இருந்தா மட்டும்தான் அந்த எனர்ஜி, அந்த சக்தி அப்படின்றது நமக்கு இம்ப்ளிமெண்ட் செய்ய வரும் மாஸ்டர்ஸ். இல்லைன்னா சும்மா ஏனோ தானோ மெடிடேஷன் பண்றோமோ, இப்போ செடி வளரணும் அப்படின்னா தண்ணி ஊத்தணும் இல்லையா? விதை மட்டும் போட்டுட்டா அது செடியா வளருமா, மரமா வருமா? இல்ல. சோ தினமும் அதுக்கு தண்ணி ஊத்தணும் இல்லையா? சோ நமக்கு இந்த ஆன்மீக இத பத்தி ஓகே, விதை நமக்கு போட்டாச்சு, இத பத்தி கருத்து, இத பத்தி எல்லாமே நமக்கு தெரிஞ்சிடுச்சு. சோ அது டெய்லி தண்ணி ஊத்துற மாதிரி டெய்லி நம்ம அதுக்கு மெடிடேஷன் எனர்ஜி போடணும் மாஸ்டர்ஸ். எனர்ஜி போடலன்னா அது நம்மளுடைய ஸ்பிரிச்சுவாலிட்டி growth அப்படின்றது இருக்காது. சப்போஸ் நீங்க இப்போ அந்த தண்ணி போட்டுட்டு இருக்கீங்க, அந்த சப்போஸ் அந்த குடம், அந்த பாட் ஓட்டையாவோ இல்லைன்னா அது நல்லா இல்லைன்னு வச்சுக்கோங்க, நீங்க போடுற தண்ணி எல்லாமே வெளியில வந்துடும் இல்லையா? அதே மாதிரி 1 hour பண்ணிச்சுக்கோங்க. அந்த நாள் ஃபுல்லா நமக்கு எனர்ஜி, ரொம்ப நல்ல எனர்ஜி வரும். ஆனா நம்ம அந்த நாள் என்ன பண்ணுவோம், சப்போஸ் வேற ஒருத்தரை விமர்சிக்கிறதா இருக்கட்டும், நெகட்டிவ் வேர்ட்ஸா இருக்கட்டும், ஏதாவது தப்பு, ஐ மீன் நெகட்டிவ் கர்மங்கள் இருக்கட்டும், ஏதாவது நமக்கு தேவையா இல்லாத கர்மங்கள் நம்ம செஞ்சோம்னா எப்படி ஒரு குடத்துக்கு அந்த ஹோல்ஸ்ல இருந்து அந்த தண்ணி போகுதோ, நம்ம பாடி நமக்கு எனர்ஜி ஃப்ளோ அப்படின்றது வெளியில வீணா போயிட்டே இருக்கும் மாஸ்டர்ஸ் இல்லையா? சோ நம்ம எனர்ஜி எப்படி சேவ் பண்ணணும் அப்படின்னா, நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம மௌனமா இருப்போமோ, எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம இன்னும் அதிகமா மெடிடேஷன் பண்றோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நம்ம எனர்ஜி சேவ் பண்ணிக்கலாம் மாஸ்டர்ஸ். ஸோ இன்னைக்கு பகவத்கீதை
பரித்ராணாய சாதுனம் விநாசாய ச துஷ்கிருதம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. இது ரொம்ப ஒரு ஃபெமிலியரான ஒரு குரல் இல்லையா? நிறைய பேர் நிறைய இடத்துல நம்ம இது கேட்டிருப்போம். ஆனா இதனுடைய மீனிங் என்ன சொல்லிருக்காரு ஸ்ரீகிருஷ்ணர்னா, பரித்ராணாய சாதுனம், சாதுக்களை அப்படின்னா நல்ல கர்மங்கள் செய்பவர்களை நான் காப்பாத்துவேன். காப்பாற்றுவதற்காக பரித்ராணாய சாதுனம் விநாசாயச்ச துஷ்கிருதம் அப்படின்னா, அப்புறம் கெட்ட கர்மங்கள் கெட்ட செயல்களை செய்பவர்களை நான் நாசனம் பண்றதுக்கு தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய, தர்ம ரீதியான இந்த தர்மத்தை நான் ஸ்தாபிப்பதற்கு ஒவ்வொரு யுகத்திலையும் நான் என்னுடைய அவதாரம் எடுப்பேன். என்ன, நான் சாதுக்களை காப்பாற்றுவதற்காக. ஏன்னா நல்ல கர்மங்கள் நல்ல செயல்களை செய்யறவங்களை கெட்ட செயல்களை செய்யறவங்களை நாசனம் பண்றதாகட்டும், இந்த தர்மத்தை இங்க ஸ்தாபிப்பதற்கு நான் யுகத்திலையும் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் பிறப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம நினைப்போம் இல்லையா, என்ன நல்லவர்களுக்கு எப்பவுமே நெகட்டிவ் ஐ ரொம்ப சோகமா ரொம்ப நம்ம கஷ்டமா கெட்டதே நடக்குது, அவங்க பாரு எவ்வளோ தப்பு பண்ணாலும் எவ்வளவு தவறு செஞ்சாலுமே அவங்க லைஃப் எவ்வளவு நல்லா போயிட்டு இருக்கு அப்படின்ட்டு. நோ மாஸ்டர்ஸ். ஏன்னா இப்ப நம்ம அனுபவிச்சிருக்கிற கர்மங்கள், சப்போஸ் நீங்க நல்லதே செஞ்சிட்டு இருக்கீங்க, இது எல்லாமே இன்னைக்கு நம்ம அனுபவிக்கிறது எல்லாமே இப்போ இந்த ஜென்மத்துல இல்லைனாலும் ஏதோ போன ஜென்மத்திலயோ அதுக்கு முந்தின ஜென்மத்திலயோ ஏதோ ஒரு ஜென்மத்துல நம்ம ஏதோ ஒரு கர்மா செஞ்சிருப்போம். அத நாம இங்க அனுபவிச்சுட்டு இருக்கோம். இப்ப நாம நல்ல விஷயங்கள் செஞ்சிட்டு இருந்தா இப்போ 100% அனுபவிக்கிறது நம்ம ஒரு கஷ்டம் அனுபவிக்கிறது ஒரு 80% ஒரு 50% அது ரெடியூஸ் ஆகும் மாஸ்டர்ஸ். ஏன்னா டிபெண்ட்ஸ் ஆன் நாம எந்த மாதிரியான கர்மங்கள் செய்யறோம். நல்லது செஞ்சுட்டே இருந்தோம்னா அது நம்ம போன ஜென்மத்துல ஏதோ ஒரு ஜென்மத்துல செஞ்ச கெட்ட கர்மங்கள் ஆகட்டும், அது இங்க கிளியர் ஆயிட்டே இருக்கும். எப்ப நம்ம மெடிடேஷன் பண்றோமோ அந்த இடத்துல கிளியர் ஆயிட்டே இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ கஷ்டம் அப்படின்றது வரும். ஏன்னா நம்ம செஞ்ச கர்மங்களை அனுபவிக்கணும் இல்லையா? ஒரு 50% ஒரு 70% அந்த மாதிரி கம்மியாகும். ஆனா கஷ்டம் அப்படின்றது இருக்கும். சோ நம்ம இந்த ஒரே ஜென்மத்துல வச்சு நம்ம முடிவு செய்யக்கூடாது. அவன் எதுக்கு சந்தோஷமா, சப்போஸ் அவன் எல்லாமே லைஃப் நல்லா செஞ்சுட்டு இந்த இடத்துல ஏதாவது தவறு செஞ்சுட்டு இருந்தா கண்டிப்பா அவன் இந்த ஜென்மத்திலயோ இல்லைன்னா ஏதோ ஒரு அடுத்த ஜென்மத்திலயோ அதனுடைய விளைவு அனுபவிப்பான் சிஸ்டர்ஸ். இத ஃபர்ஸ்ட் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா யாரையும் பிளேம் அப்படின்றது பண்ண மாட்டோம் இல்லையா? இப்போ நம்ம செய்யறது எல்லாமே நம்மளாலதான், நமக்கு நாம செஞ்ச கர்மங்கள் அதை பேஸ் பண்ணி தான் நமக்கு இப்போ ப்ரெசென்ட் இருக்கு. இப்போ நம்ம ப்ரெசென்ட்ல என்ன பண்றோம், எந்த மாதிரியான விஷயங்கள் பண்றோமோ நம்மளுடைய ஃபியூச்சர் நம்மளுடைய எதிர்காலமும் அதை நோக்கி இருக்கும் மாஸ்டர்ஸ். ஏன்னா லைஃப் இஸ் எ சர்க்கிள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? உனக்கு நல்லது வந்துட்டு இருக்குன்னா அப்படின்றது நீ அதை அனுபவிச்சே ஆகணும். இன்னைக்கு இல்லைன்னா நாளைக்கு இல்லை, ஒரு வருடம் இல்ல 10 வருடமானாலுமே ஒரு ஜன்மமானாலுமே நீ கண்டிப்பா அதை அனுபவிக்கணும். சோ கெட்ட கர்மங்களை அழிப்பதற்கு நாசனம் செய்வதற்கு இந்த உன்னுடைய தர்மத்தை நான் ஸ்தாபிப்பதற்கு நான் ஒவ்வொரு யுகத்திலையும் நான் மனித பிறவி எடுத்து நான் பிறப்பேன் அப்படின்ட்டு சொல்லியிருக்கார் மாஸ்டர்ஸ். சோ அதனால அர்ஜுனா, நீ எதுக்குமே பயப்படாத, நீ சத்திய மார்க்கத்துல போ, எந்த ஒரு அதர்மமும் நீ செய்யாத, சத்தியமேவ ஜெயத்தே அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நீ எப்படி இருக்கியோ உன்னுடைய தர்மம் மட்டும் நீ கைவிடக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கார் மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட், யதா யதா ஹி தர்மஸ்
அபியுத்தானம தர்மஸ்ய ததாத்மானம் ஸ்ருஜாமியகம். இதுவும் நம்ம ரொம்ப இடங்களை வந்து நம்ம கேட்டிருப்போம் மாஸ்டர்ஸ். ரொம்ப ஃபெமிலியரான ஸ்லோகங்கள் இது இல்லையா? யதா யதா ஹி தர்மஸ்ய, எப்போ எப்பெல்லாம் இந்த தர்மத்திற்கு தீங்கு அப்படின்றது நடக்குதோ, ஏதா தப்பு தவறு எங்க நடக்குதோ, எந்தெந்த இடத்துல எல்லாம் தவறு நடக்குதோ, ஓ அர்ஜுனா, பாரதா அப்படின்னா ஓ அர்ஜுனா, அபியுத்தானம தர்மஸ்ய, அதர்மம் ரொம்ப எப்ப அதிகமா வளர்ந்து போகுதோ, ததாத்மானம் சுஜாமியகம், அடிக்கடி நான் வந்து இந்த பூமிக்கு வருவேன், அவதாரம் எடுத்து நான் வருவேன். பாருங்க, கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு இல்லையா? ஏன்னா இந்த உலகத்துல எத்தனையோ பேர் கஷ்டங்கள் வந்து எத்தனையோ பேர் கஷ்டங்கள் பட்டுட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் வந்து அவங்க அனுபவிச்சுட்டு இருக்காங்க. ஆனா வேற ஒருத்தருடைய கஷ்டம் வந்து என்னுடைய கஷ்டமே எவ்வளவோ பெட்டர், அவனை கம்பேர் பண்ண துணி போடாம அந்த மாதிரி இருக்கவங்க எத்தனை பேர் இருக்காங்க இல்லையா? இந்த ஆன்மீகம் நார்மலா இருக்கவங்களும் இந்த ஆன்மீகம் பத்தி கொஞ்சம் கூட அவங்கள பார்த்து நம்ம வந்து என்ன சொல்லணும், நம்ம வந்து சேடா, ஐ மீன் ஐயோ பாவம் அவங்க பாரு, இன்னும் இந்த ஆன்மீகம் பத்தி அவங்களுக்கு இன்னும் தெரியல இல்லையா? அவங்க சப்போஸ் நிறைய பேர் வந்து ஆன்மீகமா இது வந்து ரொம்ப வயதானதுக்கு அப்புறம் தான் ரிஷிகள் தான் பண்ணணும், எதுக்கு உனக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நோ மாஸ்டர்ஸ், இது வந்து சின்ன பசங்கள்ல இருந்து இப்போ இருக்கிற சிச்சுவேஷனுக்கு பசங்களுக்கு மெயினா ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா, ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கு சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? பேரண்ட்ஸ் நிறைய நம்ம நியூஸ்லயே இப்ப பாத்துட்டு இருக்கோம். பேரண்ட்ஸ் திட்டுனா சூசைட் பண்ணிட்டு இருக்காங்க, ஏதாவது டீச்சர்ஸ் திட்டினா சூசைட், இல்லைன்னா ராகிங் ஸ்கூல்ல யாராவது ஸ்கூல்ல பசங்களே வந்து சண்டை போட்டிட்டு அங்கே கொல்ல நடக்குது. இது என்ன இப்போ இதெல்லாம் நம்ம முன்ன பாத்துருக்கிறோமா? எங்கேயோ ஒரு லட்சக்கணக்கில் வந்து ஒரு ஒரு ஒண்ணு நடந்தா இப்போ வந்து 1000 பீப்புள்ல 1000 ஸ்கூல்ஸ்ல ஒரு இடத்துல நடக்குது மாஸ்டர்ஸ். எவ்வளவு அரகண்டா பசங்க வந்து அவ்வளோ அரகண்டா பிஹேவ் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு நாம சின்ன வயசுல இருந்தே ஸ்பிரிச்சுவாலிட்டி அப்படின்றது நாம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுடைய லைஃப், அவங்களுடைய தாட்ஸ் எல்லாமே மாறும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நமக்கு இந்த இவ்வளோ ஏஜ் ஆனதுக்கு அப்புறம் சேஞ்ச் பண்ணிக்க கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா சின்ன பசங்க வந்து அவங்க ஸ்டார்டிங்க இந்த மாதிரியான விஷயங்கள், இந்த மாதிரியான ஸ்பீச்சஸ் அவங்க வந்து கேட்டு வளர்ந்தாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப ஒரு மன தைரியமாவோ எந்த மாதிரியான முடிவு எடுக்கணும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிய வரும் மாஸ்டர்ஸ். ஸோ அதனால உங்க வீட்டுல யாரு பசங்க இருந்தாலுமே எல்லாருக்கும் மெடிடேஷன் அப்படின்னு சொன்னா அவங்க செய்யலன்னா ஜஸ்ட் நீ உக்காருப்பா, கண்ணு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் உக்காரு அப்படின்ட்டு நாமளே ஒரு ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரெயின் பண்ணணும் மாஸ்டர்ஸ். ஏன்னா அவங்க பக்கத்துல நீங்களும் உக்காருங்க, தியானம் எதுவும் பண்ணாதீங்க, ஜஸ்ட் அவங்க பக்கத்துல வந்து சரி நானும் ஒரு நிமிஷம் சும்மா உக்காரேன், நீயும் உக்காரு அப்படின்ட்டு நாம சொன்னோம்னா ஒரு நாள் இல்ல ஒரு நாள் அந்த விதையே மரமா மாறும் மாஸ்டர்ஸ். நமக்குள்ள அந்த பசங்களுக்குள்ள இருக்கிறது அவங்க வந்து அதிகமா ஆர்வம் அப்படின்றது வந்து ஓகே நான் இனிமே செய்யறேன் அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே வரும் மாஸ்டர்ஸ். பை பிராக்டிஸ் என்ன பொறுமை அப்படின்றது இருக்கணும் இல்லையா? ஒரு நாள் செஞ்சு 2 நாள் செஞ்சு ஒரு வாரம் செஞ்சு ஐயோ என் பையன் பண்ணல என் பொண்ணு பண்ணல அப்படின்னா நம்மளுடைய பசங்களுடைய கேர் நாம தானே. ஸ்கூலுக்கு போலன்னா நம்ம எப்படி இல்ல நீ கண்டிப்பா ஸ்கூலுக்கு போகணும் அப்படின்ட்டு சொல்லி திட்டியாச்சு அனுப்புறோம் இல்லையா? அதே மாதிரி நீ தியானம் செய், 5 நிமிஷம் தியானம் செய், 2 நிமிஷம் தியானம் செய் அப்படின்ட்டு நாம சொல்லணும் மாஸ்டர்ஸ். ஸோ 5ல் வளையாதது 50ல் வளையாது அப்படின்னு சொல்லுவோம் இல்லை? அதே மாதிரி நம்ம சின்ன வயசுலயே அவங்களுடைய மைண்ட் தாட் ப்ராசஸ் எல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஸோ ஏன்னா இப்போ இருக்கிற காலகட்டத்துல ரொம்ப எது உண்மை எது போய், ஏன்னா பக்கத்து தெருவுல இருக்கிறவங்களுக்கு கூட நமக்கு தெரியாது இல்லையா? தனியா போறதுக்கே அவ்வளோ பயமா இருக்கு. அந்த ஒரு இதுல வந்து நாம
ஸ்பிரிச்சுவாலிட்டி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் மாஸ்டர்ஸ். சோ எப்போ எல்லாம் அதர்மம் வளர்ந்து போகுதோ ததாத்மானம் சுஜாமியகம், அடிக்கடி நான் இந்த பூமிக்கு வருவேன், அவதாரம் எடுத்து வருவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓ அர்ஜுனா, தர்மம் அழிந்து எப்ப தர்மம் அழிந்து அதர்மம் அதிகமா வருதோ அப்போ நான் கண்டிப்பா பூமியில வந்து அவதாரம் எடுக்கிற அப்படின்ட்டு சொல்லிருக்காரு. பரித்ராணாய சாதுனாமும் யதா யதாஹி தர்மசே, ரெண்டுத்துல என்ன சொல்லிருக்காரு, எங்க உன்ன தப்பு நடக்குதோ அவங்கள வந்து நான் நாசனம் செய்வேன், எங்க வந்து உன்னுடைய ஐ மீன் நல்லவங்களை வந்து சாதுக்களை வந்து நான் எப்பவுமே காப்பாத்துவேன், கைவிட மாட்டேன். அதுக்காக நான் ஒவ்வொரு யுகத்திலயும் இந்த பூலோகத்துக்கு ஏதோ ஒரு ரூபத்துல மனித ரூபத்துல வந்து நான் பிறப்பு எடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட், நேஹாபிக்ரம நாசோஸ்தி பிரயத்வா பிரத்யவாயோன வித்யதே ஸ்வல்பம் அபியஸ்ய தர்மஸ்ய பிராயத்தே மகதோ பயாத். பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிருக்காங்க. இந்த யோகம் அப்படின்னா மெடிடேஷன், தியானம் தான். யோகம் அப்படின்னா உனக்குள்ள நீ பயணம் செய்யறது மாஸ்டர்ஸ். எப்போ நீ யோகம் இந்த மெடிடேஷன் ஸ்டார்ட் பண்றியோ உனக்கு அழிவு அப்படின்றது இருக்காது. ஏன்னா நாம என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம், மெடிடேஷன் வர்றதுக்கு முன்னாடி இந்த பாடி தான் நானு, இந்த பிசிக்கல் பாடி தான் நானு, இதுக்கு நல்ல சொகுசா பார்த்துக்கிறதா இருக்கட்டும், இத வந்து நல்லா மெயின்டைன் பண்றட்டும், இது இந்த லைஃப்க்கு தேவை, ஓகே, ஆனா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினைச்சிட்டு இருப்போம். ஆனா எப்போ நம்ம தியானம் செய்ய ஸ்டார்ட் பண்றோமோ, ஓகே நான் அப்படின்றது இந்த பிசிக்கல் பாடி அல்ல, நமக்குள்ள இருக்கிற இந்த ஆன்மா, ஆன்மா அப்படின்றது அழிவு இருக்க ஆன்மாக்கு இல்ல இல்லையா, அத வந்து நாம தெரிஞ்சுப்போம் மாஸ்டர்ஸ். இந்த யோகத்துல வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணா உங்களுக்கு அழிவு அப்படின்றது இருக்காது, ஆன்மாக்கு அழிவு இருக்காது அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுப்போம். மேலும் விபரீதமான எந்த ஒரு தோஷமும் இருக்காது மாஸ்டர்ஸ். இந்த தர்மம் சிறிதளவு ஸ்வல்பம் அபியச தர்மச கொஞ்சமா இருந்தாலுமே நீ ஒரு பெரிய ஆபத்திலிருந்து காப்பாத்தப்படுவ. ஏன்னா இப்போ நான் மெடிடேஷன் செய்யறேன் மேம், நிறைய எனக்கு ஏதோ ஒரு ஆக்சிடென்ட்டோ இல்லைன்னா ஏதோ ஒரு இன்சிடென்ட், தப்பான இன்சிடென்ட் நடக்குது அப்படின்னா ஓகே, சப்போஸ் நீ செஞ்ச கர்மத்துல வந்து சப்போஸ் ஆக்சிடென்டே வச்சுக்கோங்க, நீ அங்க சாக வேண்டியவன். ஆனா நீ இந்த தியானத்துல போயிட்டு இருக்கிறதுனால அங்க வந்து உனக்கு ஏதோ கீழே விழுந்து கையோ காலோ கொஞ்சம் அடிபட்டு இருக்கும். ஏன்னா நிறைய பேர் மாஸ்டர்ஸ் வந்து இதை வந்து எக்ஸ்பீரியன்ஸா சொல்லியிருக்காங்க மாஸ்டர்ஸ். அங்க வந்து எப்படி நான் ஏன்னா அந்த இடத்துல பார்த்தா அந்த இதை பார்த்தா கண்டிப்பா வந்து நான் இறந்திருப்பேன். ஆனா ஏதோ எனக்கு கொஞ்சமா நான் சொன்ன மாதிரி 100% உங்களுக்கு விளைவை விட ஒரு 50-60%ஓ நீங்க செய்யறது பொறுத்து உங்களுக்கு அந்த ரிசல்ட் அப்படின்றது வரும் மாஸ்டர்ஸ். சோ கண்டிப்பா கடவுள் வந்து நம்மள கைவிட மாட்டாரு, ஏதோ ஒரு ரூபத்துல வந்து நம்மள காப்பாத்துவார் மாஸ்டர்ஸ். அத வந்து ஃபர்ஸ்ட் நம்ம நம்பிக்கை வைக்கணும். அது கொஞ்சமாவது நீ நம்பிக்கை வச்சியன்னா உனக்கு பெரிய ஆபத்துல இருந்து பயத்துல இருந்து உன்னை காப்பாத்தப்படும். ஏன்னா கொஞ்சம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியும் இல்லையா, வேற எல்லாமே இருக்கும். ஆனா இப்போ ஸ்லோகங்கள் ஆகட்டும், சின்ன சின்ன குரல் ஆகட்டும், ஏதாவது ஒரு வந்து நம்ம கரெக்டா உச்சரிக்கணும். சப்போஸ் அது வந்து தப்பா உச்சரிச்சோம் அப்படின்னா அதனுடைய மீனிங்கே வேற ஆயிடும் இல்லையா. வேற ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய என்ன சொல்றது, மீனிங் வேற ஆனதுக்கு அப்புறம் அதனுடைய ரிசல்ட்டே தப்பா இருக்கும் மாஸ்டர்ஸ். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டிலே பார்த்திருக்கிறோம், மதுரை இன்சிடென்ட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு எழுத்து தப்பானதுனால மதுரையே தீயா எரிஞ்சிடுச்சு இல்லையா. அதே மாதிரி மந்திரங்கள் ஆகட்டும், மந்திரங்கள் வந்து நம்ம மந்திரங்கள் ஆகட்டும், ஸ்லோகங்கள் ஆகட்டும், நம்ம தப்பா உச்சரிக்க கூடாது. நான் வந்து படிச்சோம் அப்படின்னா கரெக்டா அதை வந்து கத்துக்கும் போது ஓகே, நம்ம வந்து ஏதாவது சொல்லும் போது ஆகட்டும்,
நம்ம ஏதாவது அதை பத்தி நம்ம பேசும்போது ஆகட்டும் கரெக்டா உச்சரிக்கணும். கொஞ்சம் நம்ம மிஸ் பண்ணாலுமே அதனுடைய மீனிங் எல்லாமே தப்பா புரியும் மாஸ்டர்ஸ். ஸோ அதனால நமக்கு நெகட்டிவ் ரிசல்ட் அப்படின்றது வரும். ஸோ ஸ்வல்பம் அபியசிய தர்மசிய, கொஞ்சமாவது இந்த யோக அறிவு அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா கொஞ்சம் மினிமம் காமன் சென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அதேதான். யோக தர்மத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணோம்னா மகா மகத்தோ பயாத், ஒரு பெரிய பயத்திலிருந்து நம்மள வந்து காப்பாற்றப்படும். சோ நீ வந்து எந்த விஷயமா இருந்தாலுமே எப்பவுமே நீ பாசிட்டிவிட்டியாவே இருக்கணும். கொஞ்சம் ஏதாவது இப்போ நீ வந்து ஒரு ஒரு கருத்து அப்படின்னு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அது வந்து நம்ம எடுக்கிறோம், ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறோம். ஒரு நாள் பண்றோம், 2 நாள் பண்றோம், 3வது நாள் நம்ம விட்டுடுவோம். மறுபடியும் நம்ம என்ன பண்ணணும், ஓகே அகைன் வி ஹாவ் டு ஸ்டார்ட் மாஸ்டர்ஸ். கொஞ்சம் நீ ஃபாலோ பண்ணாலுமே இந்த யோகம், ஐ மீன் இந்த மெடிடேஷன் பத்தி, இந்த ஸ்பிரிச்சுவாலிட்டி ஆன்மீக பத்தி நீ கொஞ்சம் ஃபாலோ பண்ணாலுமே உன்னுடைய ஆபத்திலிருந்து காப்பாற்றப்படும். ஏன்னா ஸ்வல்பம் அபியாச தர்மசிய, கொஞ்சமா நீ செஞ்சாலுமே உன்னை வந்து பெரிய பயத்திலிருந்து காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இதுல இருந்து எல்லா ஸ்லோகத்திலயும் பாருங்க மெடிடேஷன் 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 தான். ஏன்னா அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேஜ். இதுல வந்ததுக்கு அப்புறம் நமக்கு தெரிஞ்சிடும் அதுதான் ஹையஸ்ட் ஸ்டேஜ் அப்படின்ட்டு. சோ இன்னுமே நம்ம வந்து என்ன சொல்றது, இன்னும் எங்க இருக்கு, எதுல போய் பண்ணா இது நல்லா இருக்கும், இன்னும் ரிசர்ச் பண்ணுவோம். சோ கௌதம புத்தரே சொல்லியிருக்காரு தியானம். ஏன்னா அவரே எத்தனையோ தியானம் ஐ மீன் முக்தி அடையிறதுக்காக எத்தனையோ வருடங்கள் வந்து கஷ்டப்பட்டு அவங்க ஃபைனலா இந்த மெடிடேஷன் வந்து நமக்கு போதிச்சிருக்காரு மாஸ்டர்ஸ். இதுதான் எல்லாத்தை விட கிரேட்டஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அதை வந்து நம்ம கொஞ்சம் நீ ஃபாலோ பண்ணாலுமே உனக்கு ரொம்ப அதிகமான விளைவு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். நெக்ஸ்ட், யதா சம்ஹரத்தே சாயம் கூர்மோங்கானவ சர்வஜக இந்திரியானிம் இந்திரியார்த்தேபியக தஸ்ய பிரக்ஞா பிரதிஷ்டிதா. இப்போ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஆமை இருக்கு இல்லையா, டாட்டாய்ஸ், அது வந்து எவ்வளவு மெதுவா நடக்கும். அப்புறம் அதுக்கு தேவை இருக்கும் போது மட்டும்தான் அதனுடைய ரெக்கைகள் வந்து இப்படி ஓப்பனா இருக்கும் மாஸ்டர்ஸ். தேவை இல்லாத போது அதனுடைய ரெக்கங்கள் எல்லாமே உள்ள இந்த மாதிரி சுருங்கிக்கும். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஆனா வேற எந்த ஒரு ஐ மீன் அனிமல், விலங்கும் அந்த மாதிரி அவ்வளோ, ஏன்னா அது ரொம்ப ஹார்டா இருக்கும், அவ்வளோ ஹார்டா எந்த ஒரு அனிமலும் இருக்காது. ஆனா அதனுடைய லைஃப் ஸ்பேன் வந்து மினிமம் 80 இயர்ஸா இருக்கும் மாஸ்டர்ஸ் இல்லையா. ஏன்னா அதுக்கு தேவைப்படும் போது மட்டும்தான் அதனுடைய உறுப்புகள், உடல் உறுப்புகளை வந்து வெளியே இது பண்ணும். தேவையில்லாத போது அது வந்து அப்படியே சுருங்கிக்கும். அதே மாதிரி அதனுடைய ஃபேஸும் நீங்க பார்த்திருப்பீங்க, வேணும் போது வந்து அது வெளியில வரும், இல்லைன்னா அது உள்ளக்குள்ள போய் ஒரு ஷெல் மாதிரி தான் இருக்கும். நம்ம சடனா பார்த்தோம்னா ஒரு கல்லு மாதிரியோ அந்த மாதிரி தெரியும். ஆனா சடனா அது உள்ள இருந்து அந்த தலை வந்து வெளியில வரும், பார்த்திருப்போம் இல்லையா. அதே மாதிரிதான் நாம மனிதர்கள் நம்மளுடைய ஐம்புலன்களையும் தேவையான ஆகும்போது மட்டும்தான் வெளியில வந்து நம்ம காமிக்கணும், வெளிய அதை வந்து யூஸ் பண்ணணும். ஏன்னா அப்போதான் அவனுடைய ஞானம் அப்படின்றது ஸ்திரமா, ஐ மீன் ஸ்டேபிளா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். ஏன்னா அதனுடைய லைஃப் ஸ்பேன், ஆமையுடைய லைஃப் ஸ்பேனே ரொம்ப அதிகம். தேவை இருக்கும்போது மட்டும்தான் அதனுடைய உடல் உறுப்புகள் யூஸ் பண்ணும், தேவையில்லாத போது அதனுடைய எனர்ஜி, அங்க என்ன தெரிய வருது, எனர்ஜி ரொம்ப சேவ் பண்ணிக்குது இல்லையா. அதுக்கு ரொம்ப அதிகமா லைஃப் ஸ்பேன் இருக்கும். நம்ம மனிதர்களும் அதே மாதிரி பண்ணும். உனக்கு தேவை இருக்கா, இப்போ உனக்கு மொபைல் பார்க்கணுமா, அந்த தேவை இருக்கா, அந்த யூஸ் இருந்தா நீங்க மொபைல் பார்க்கணும். இல்லைன்னா நீங்க பார்த்துட்டு இருக்கும் போது என்ன ஆகும், உங்க கண்ணுக்கு அதிகமா வேலை கொடுக்குறீங்க, வேஸ்டா நீங்க வேலை கொடுத்துட்டு இருக்கீங்க. அங்க உங்களுடைய எனர்ஜி லாஸ் ஆகுது. தேவையில்லாம நம்ம போன் பேசுறதா இருக்கட்டும், அங்க வந்து நம்மளுடைய காதும் நம்மளுடைய வாய் ரெண்டுமே வேஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
அங்க பேச தேவையில்லையா? நம்ம என்ன செய்யணும்? மௌனம். சைலன்ட்டா இருக்கணும். அவ்வளவுதான். இப்ப எங்கேயாச்சும் ஃபங்ஷனுக்கு போறோம். தேவைப்படும்போது நம்ம பேசணும். அதிகமா பேசுறதாகட்டும், வீண் பேச்சாகட்டும், அத வந்து நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம வந்து கம்மி பண்ணிக்கணுமோ, இப்போ வந்து அந்த இடத்துல ஒரு வார்த்தை பேச வேண்டிய இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம்? நிறைய பேர் அப்படியே என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்போம் இல்லையா? சில பேர் என்ன சொல்லுவாங்க? ஒரு கதையா அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் சொல்லுவாங்க. சில பேர் வந்து ஜஸ்ட் ஒரு 2, 3 வேர்ட்ஸ்ல சொல்லி முடிச்சிடுவாங்க. சார் எப்பவுமே அதான் சொல்லுவேன். உனக்கு அங்க பேச தேவையே இல்லையா? ஜஸ்ட் நீ தலையாட்டு போதும். நிறைய சார் வந்து இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் பிராக்டிக்கலா செஞ்சு காமிச்சிருக்காரு. உனக்கு தேவை இல்லையா? தலையாட்டு அவ்வளவுதான். நீ வீண் பேச்சா வீணா நீ பேசாத. வீண் பேச்சு அப்படின்றதே இல்ல. அங்க தேவையில்லைன்னா நீ பேசவே பேசாத. அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்பவே நான் சொன்ன மாதிரி ஒரு குடத்துல இப்போ ஒரு ஹோல்ஸ் இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் ஓட்டை இருக்கு அந்த குடம். நம்ம எவ்வளவு தண்ணி ஊத்துனாலும் அந்த ஓட்டை வழியா அந்த தண்ணி போயிட்டே இருக்கும் மாஸ்டர்ஸ். அதே மாதிரி நம்ம எவ்வளவு தியானம் செஞ்சாலுமே நமக்கு வர அந்த விஸ்வ சக்தி, காஸ்மிக் எனர்ஜி, இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வீணா நம்ம டிவி பாக்குறதா இருக்கட்டும், மொபைல் பாக்குறதா இருக்கட்டும், வீண் பேச்சு, நம்ம டைம் பாஸுக்கு போன் பேசுறதா இருக்கட்டும், ஏதாவது ஒரு இன்சிடென்ட்ட நம்ம அங்க தேவையில்லை நம்ம போறது, ஆனாலும் போய் பாக்குறதா இருக்கட்டும், ஏதாவது தேவையில்லாத விஷயங்கள் வந்து நம்ம கேக்குறதா இருக்கட்டும், எல்லாமே அதுவே நமக்கே தெரியும் அது தேவையில்லை அப்படின்ட்டு. ஆனா நம்ம எதுக்கு அது செய்யணும்? செய்வோம். நம்ம செய்ய மாட்டோமே. ஏன்னா நமக்கு அவேர்னஸ் இல்ல. ஐயோ, அவேர்னஸ் எப்ப வரும்? நீ தியானம் செஞ்சாதான் வரும். எல்லாத்துக்குமே பாருங்க, ரூட் வந்து தியானம் தான். நீ தியானம் செஞ்சா உனக்கு மைண்ட்ஃபுல்னஸ் அப்படின்றது இன்க்ரீஸ் ஆகும். மைண்ட்ஃபுல்னஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா, ஓகே இது பண்ணணும், இங்க வந்து நான் போக தேவையில்லை, சோ வேண்டாம். நம்மளுடைய எனர்ஜி நம்ம சேவ் பண்ணிப்போம். அந்த மாதிரி இப்போ நம்ம எப்படி நம்ம வீட்ல ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு போகும்போது அந்த ரூம்ல டிவி, லைட்டு, ஃபேன் எல்லாமே ஆஃப் பண்ணிட்டு தானே போவோம். சும்மா அப்படியே லைட் ஆன் பண்ணிட்டு விட்டுட்டு போயிடுவோமா? இல்ல இல்லையா? எந்த ரூமுக்கு தேவையோ அந்த இடத்துல வந்து நம்ம ஃபேன் ஆகட்டும், லைட் ஆகட்டும் யூஸ் பண்ணிப்போம். தேவையில்லைன்னா அது எல்லாமே எப்படி நம்ம ஷட் டவுன் பண்றோமோ அதே மாதிரி நம்மளுடைய ஐம்புலன்களையும் தேவை இருக்கும் போது யூஸ் பண்ணணும். தேவையில்லாத போது நம்ம அதிகமா மௌனமா இருக்கட்டும், தியானமா இருக்கட்டும், நம்ம செய்யணும் மாஸ்டர்ஸ். சோ எப்போ நீ இந்த மாதிரி செய்றியோ அப்போ உன்னுடைய யோகம், என்னுடைய வளர்ச்சி அப்படின்றது அதிகமாகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாஸ்டர்ஸ். சோ ஆஹ் ரொம்ப நன்றி மாஸ்டர்ஸ். இன்னைக்கு இந்த பகவத்கீதை நான் வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ தேங்க்யூ மாஸ்டர்ஸ்.